வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். அன்பு மாந்தரே, இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகிறார். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகிறார். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்த அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்த அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை பாருங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கெரூபுகளின் மீது விற்றிருக்கும் ஆண்டவரே, வாரும், உமது முகத்தை எங்களுக்கு காட்டும், நாங்கள் மீட்படைவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பழைய அடிமை நிலையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதற்காக ஒரே திருமகனை நீர் இவ்வுலகிற்கு அனுப்பினீ. இறைப்பற்றுடன் அவரை எதிர்பார்த்திருப்போருக்கு உமது விண்ணக பரிவிரக்கத்தின் அருளை அளித்தருளும். அதனால் நாங்கள் உண்மையான விடுதலையின் கைமாற்றை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூறுவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 19 முதல் 21 மற்றும் 23 முதல் 26 முடிய. இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார்.
என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழுவும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போல் 7 மடங்காகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார், பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரே நமக்கு நீதித் தலைவர். ஆண்டவரே நமக்கு நியமம் வகுப்பவர். ஆண்டவரே நமக்கு வேந்தர். அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 35 முதல் மற்றும் அதிகாரம் 10 இறை வார்த்தை 1 மற்றும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையினால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார்.
இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழிதவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள், அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது என்று இன்றைய திருப்பாடல் வரிகள் 147 நமக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிறீங்க. ஃபாதர் என்ன சொல்ல போறாரு? 2 கேள்வி கேட்டாரு. ஒரு பக்கம் ஒரு தந்தை, 2 பிள்ளைகள், வயதாகிறது, ஒருவருக்கு 34, மற்றொருவருக்கு 31. கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தின்படிதான் என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பேன் என்று உறுதியாக நிற்கிறார். மற்றொரு பக்கம் இன்னொரு தாய், அவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்கிறவர் தான். ஆனாலும் தன்னுடைய மகளுக்கு திருமண வரனை தேடிய போது கத்தோலிக்க கிறிஸ்தவ நண்பர் கிடைக்காத போது ஒரு இந்து சகோதரரோ அல்லது பிற சபையை சார்ந்த சகோதரரையோ அவர் தன்னுடைய மகளுக்கு மணமுடித்து கொடுக்கிறார். இதில் எது சரியானது? மிக பெரும் ஒரு கேள்வி. 2 நாட்களாக நானே மண்டையை குழப்பி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பல பேர் இதற்கு நிறைய பதில்களை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். சில பேர் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கின்ற அந்த தந்தை தான் சரியானவர். பல பேர் இப்படி சொல்லியிருந்தீர்கள். ஏறக்குறைய 60% பேர் இந்த தந்தையினுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். அதே நிலையில் இன்னும் சில பேர், ஒரு 40% பேர், இந்த தாய் செய்ததும் சரிதான், அப்படிதான் இருக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறீர்கள். இப்ப எப்படி தெரியுமா இருக்குது இது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னாடி ஒரு விபச்சார பெண்ணை இழுத்து வருகிறார்கள். இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி, மோசேயினுடைய சட்டத்தின்படி இவள் விபச்சாரம் செய்திருக்கிறாள், எனவே விபச்சாரம் செய்திருக்கிற இந்த பெண்ணை நம்முடைய சட்டப்படி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன சொல்லுகிறீர் போதகரே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நின்ற அந்த நிலையை போன்று எனக்கு இருக்கிறது அந்த அனுபவமும் கூட. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று விவேகமாக அந்த இடத்திலே பதில் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாமும் சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படை ஆதாரங்கள் என்றால், கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படை ஆதாரங்கள் என்றால் 2. ஒன்று இறை வார்த்தை, மற்றொன்று நம்முடைய பாரம்பரியம். இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது. நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற தெளிவினை நமக்கு கொடுக்கிறது. பல இறைவார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், 2 மக்கபேயர் புத்தகம் 7வது அதிகாரத்தில் ஒரு தாய் தன்னுடைய 7 மகன்களை பலியாக கொடுக்கிறாள். எதற்காக? தான் கடவுள் மீது கொண்டிருந்த விசுவாசத்திற்காக. எனக்கு மகன்கள் வேண்டாம், நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் தான் முக்கியம். நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தினால் என் பிள்ளைகள் நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள், அவர்களுக்கு நிலையான வாழ்வு கிடைக்கும் என்பது உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையாயிருக்கிறது. இப்படியே விவிலியத்தில் பல்வேறு இறைவாக்கினர்கள் கடவுள் சொல்லுவதை கேட்டு தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். இறைவார்த்தை இதற்கு சரியாகவே நமக்கு சான்று பகர்கிறது. அவ்வாறே பாரம்பரியமும் கூட அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எவ்வளவோ புனிதர்கள், மறைசாட்சிகள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இப்பேற்பட்ட கொடூரமான சித்திரவதையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்திருக்கலாம். அவர்கள் துன்புறுத்தப்படும் போது, ஐயோ என்னை விட்டுவிடுங்கள், இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை நான் மறுதலிக்கிறேன் என்று சொல்லி ஓடி போயிருக்கலாம்.
இன்னும் கூட சில அரசன்கள் தந்திரமாக சொல்லுகிறார்கள், நீ கிறிஸ்துவை மறுதலித்தால், கிறிஸ்துவ விசுவாசத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அல்லது கிறிஸ்தவத்தினுடைய அந்த நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் உனக்கு நான் மிகுந்த பதவியை கொடுக்கிறேன், பொறுப்பை கொடுக்கிறேன் என்றெல்லாம் தந்திரமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் எதற்கும் சளைக்காமல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தவர்கள் உண்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு உயிர் நீத்தவர்கள் உண்டு, வாளால் தலை வெட்டப்பட்டு உயிர் நீத்தவர்கள் உண்டு, நெருப்பால் தூக்கி வீசப்பட்ட போது அந்த நெருப்பிலேயே எரிந்து சாம்பலானவர்கள் உண்டு, கொதிக்கின்ற எண்ணெயிலே அவர்கள் விழுந்து தங்களுடைய உயிரை ஈந்தவர்கள் உண்டு, கழுமரம் ஏற்றி கொல்லப்பட்டவர்கள் உண்டு, சிங்கங்களுக்கு இரையாக தூக்கி வீசப்பட்டவர்கள் உண்டு, மார்பகங்களை அறுத்து அவர்களை துன்புறுத்திய நிலையிலும் கூட என் அன்பு உள்ளங்களே, கிறிஸ்தவ விசுவாசத்தை இறுதி வரை விடாமல் காத்தவர்கள் தான் இந்த இடத்திலே உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தவர்கள். ஆனால் இறைவன் இவர்கள் அனைவருக்கும் நித்திய பேரின்பத்தில், நிலையான பேரின்பத்தில் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பக்கம். இது நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம். இதை நாம் அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகத்தினுடைய சாட்சியாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் ஐயப்பாடும் இல்லை. இதுதான் இந்த தந்தையினுடைய நிலையும் கூட. ஆனால் அந்த தந்தைக்கு மிக பெரும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன பொறுப்பு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் திருமணம் அவர் நடத்தி கொடுக்க வேண்டும். இந்த பொறுப்பில் அவர் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். கிறிஸ்தவ விசுவாசம் என்பது அவசியம்தான் என்றாலும் கூட அதே நிலையில் அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஊன்றி இருக்கின்ற அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பார்த்து, அவற்றை சரியாக புரிந்து கொண்டு, தக்க தருணத்தில் தக்க நேரத்தில் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டியது ஒரு தந்தையினுடைய கடமை என்பதையும் இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். அதே நிலையில் அன்பிற்குரியவர்களே, அந்த தாயை பார்க்கிறோம். அந்த தாய் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தின்படி நடக்கிறவள் தான். தன்னுடைய பிள்ளைக்கு இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தின்படி திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவள் தான். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அச்சத்தினாலோ பயத்தினாலோ கலக்கத்தினாலோ தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகாமல் போய்விடுமோ என்கிற எண்ணத்திலே இந்த இடத்தில் திருமணம் முடித்து விடுகிறாள். இது சரியா தவறா? இது சரியா தவறா? மிக பெரும் ஒரு கேள்வி. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். ரெண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் விசுவாசத்தை நிறுத்துகிறோம், மற்றொரு பக்கம் வாழ்க்கையை நிறுத்துகிறோம். விசுவாசமா வாழ்க்கையா என்று நாம் இரண்டையும் பார்க்கும்போது சிலருக்கு விசுவாசம் முக்கியமாக இருக்கிறது, சில பேருக்கு வாழ்க்கை முக்கியமாக இருக்கிறது. நிச்சயம் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நாம் வாழக்கூடாது என்று நினைப்பவர் அல்ல. காத்திருப்பது நல்லது, பொறுமையோடு இருப்பது நல்லது. நிச்சயம் அப்படி பொறுமையோடு இருக்கும்போது, காத்திருக்கும் போது அவற்றிற்கான கைமாறை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நிலையில் இந்த தாயினுடைய நிலையையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த தாய்க்கு ஒரு இந்து சகோதரனை கொடுக்கிறது எந்த அளவிற்கு இந்த இடத்திலே காணப்படுகிறதோ, எடுத்து கூறப்படுகிறதோ, அல்லது பிற சபையிடத்திலே தன்னுடைய மகளை ஒப்பு கொடுக்கும் போது எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதை விட கவனிக்கணும். இங்கதான் 2 மடங்கான பொறுப்பு அந்த தாய்க்கு இருக்கிறது. தன் மகள் இன்னொருவரை இதே கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு. அவர் இந்து சகோதரனாக இருக்கட்டும், இந்து சகோதரியாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல விசுவாசத்தினுடைய மிகுதி என்பது எது என்று பார்க்கும்போது அந்த சகோதரனை கூட தன்னுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் அழைத்து வர வேண்டியதுதான் இந்த இடத்திலே கூர்ந்து நோக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. கூர்ந்து நோக்க வேண்டிய செய்தி. அந்த இடத்துல இரட்டிப்பான பொறுப்பு அந்த தாய்க்கு இருக்கிறது. ஒரு வேளை தன்னுடைய மகளை நீ எப்படியாவது போ, யாரையாவது கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டு விட்டாள் என்றால் அது பாவம், தவறு, குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நிலையில் அந்த மகனையும் நீ மனம் மாற்றி
நல்ல கிறிஸ்தவனாக வாழ அழைத்து வா என்று தன்னுடைய பிள்ளைக்கு அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை ஆழமாக ஒரு தாய் ஊட்டுகிறார் என்றால் அதுதான் இந்த இடத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதுதான் நமக்கு தேவை அன்பிற்குரியவர்களே. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது இன்றைய இறைவார்த்தை. பாருங்க, சியோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்ந்தார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் எனும் வார்த்தையை பின்னிருந்து உங்களுக்கு செவிகளில் அவர் ஒலித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் உடைந்த உள்ளத்தை குணப்படுத்துகிறார். அவர் காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிற போது நோய்வாய்ப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் இன்றைக்கு திருச்சபையில் எவருமே இறக்க மாட்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அதிகமான இரக்கமும் அதிகமான கருணையும் அதிகமான பேரன்பும் இந்த இடத்தில் இதோ இந்த தாய்க்கே போய் சென்று சேருகிறது. ஏனென்றால் அவருக்கு இருக்கின்ற அந்த இரண்டாவது மிக முக்கியமான பொறுப்பு. நான் சொல்லுவது இந்நேரம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தந்தையை, அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கையை தாயாம் திருச்சபை இறுதி வரை அங்கீகரிக்கிறது. அதே நிலையில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு. இந்த தாய்க்கும் மற்றொரு பொறுப்பு இருக்கிறது. ஏதோ திருமணத்தை முடித்து விட்டோம் என்று கை கழுவி விட்டு விடுவதல்ல, மாறாக மற்றொருவரை புதிதாக தாயாம் திரு அவைக்குள் அழைத்து வருகின்ற பொறுப்பு. எனவே இப்பேற்பட்ட இந்த நிலைப்பாட்டை நாம் உள்வாங்கிக் கொண்டு கிறிஸ்தவ விசுவாசத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவற்றை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நாம் தான் இந்த உலகத்தினுடைய சிறந்த சாட்சிகள். ஆமீன். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய் இறைவா. பறவையாக நான் இருந்திருந்தால் பறந்து பறந்து பாடிடுவே. வானம் பாடியிருந்திருந்தால் கானம் பாடி மகிழ்ந்திருப்பே. ஆனால் நானாவே அதற்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு. ஆமென். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் பணிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வை செய்யா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். தூய நம்பிக்கையையும் மாபெரும் கடவுளின் மாட்சிமிக்க வருகையையும் எதிர்நோக்கி நாம் நீதியுடனும் பக்தியுடனும் இவ்வுலகில் வாழ்வோமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாறையின் மீது அடித்தளமிட்ட விசுவாசமாய் உறுதியாயிருக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உம்மை நேசமில்லாதோரும் நின்மைந்தர்தாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனே மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.